மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களை, அதே 40வது வசனத்தை பாருங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து நீங்கள் மேலுடைய அவர் எடுத்துக்கொள்ள. இப்ப நீங்க ஆபிரகாமை இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் லோத்துக்கு கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். லோத்துடைய வேலைக்காரங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, எப்பாங்க வா, நீ வெறுங்கையா வந்த, ஓடி போயிரு அப்படின்னா சொன்னாரு. சொல்லுங்க, சொன்னாரா? சொல்லு. நீங்களா இருந்து என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு காலையில் வருது, சரி நேற்று தினம் ஒரு சகோதரர்கள, பிரதர் நீங்கள் பண்ண பிஸ்னஸ், அண்ணன் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கா? அவர் சொன்னார், பிரதர் நான் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன், என் ஃப்ரெண்டை என்னுடைய பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்துலேயும் நஷ்ட கணக்கை காமிச்சு இவ்வளோ கடன் இருக்குது, வேணா நீங்கள் எடுத்து நடத்திக்கோங்கட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வருகிறது, நஷ்ட கணக்கையே காமிச்சு அந்த தொழிலை விட்டு என்ன வெளியே அனுப்புறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கிறது. மன கஷ்டத்தோடு பேசுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஒரு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதன். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் முதல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வாழல. சொல்லுங்க, அவர் சுயநலமா இருந்தாரா? அவரே தேர்ந்து கொள்ளக்கூடிய முடிவை, டிசிஷனை லோத்திட்ட கொடுக்குறார். எப்பாங்க வா, உனக்கு எங்க தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ என்ன செய்யலாம், உனக்கு கண்ணு முன்னால தேசம் இருக்குப்பா, நீ போறதுக்கு போ. அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு பண்ணை சொத்து இருக்கு, உங்களை பிரிக்கிறாங்க, பிரிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. சமமா பிரிப்பீங்களா? பிரிப்பீங்க. ஆனா அங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்குன்னு உங்களுக்கு உரிய ஒரு சில காரியங்களை நீங்க நிர்ணயம் பண்ணிட்டா அடுத்த பிரிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சும்மா வச்சுடுமே, ஒரு நல்ல தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாறையா ஒன்றுமே இல்லாமல் ஒரு 4 தென்னை மரம், ஒரு 4 பனை மரம், விதைக்கவும் முடியாது அறுக்கவும் முடியாது ஒரு இடம். தங்கச்சி நீ எதுவுமே எடுப்ப? உங்கள் அப்பாவுக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, இன்னொரு அவர் இடம் வாங்கி போட்டிருக்காரு, நான் வச்சு கொடுமை தருவு குளம் பக்கத்தில் இடம் வாங்கி போயிட்டு இருக்காரு. எங்கே விதைக்க முடியுமா, அறுக்க முடியுமா? எல்லாம் என்ன இருக்குது, அப்படியே ஒன்று வறண்ட பூமி மாதிரி இருக்குது. என்ன இல்லை, லாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் இருக்குது, நீ போய் வாங்குவியா? அதே இது நாகர்கோயிலில் நல்ல ஜம்முன்னு ஒரு ஊற்றுலாம் போட்டு ஒரு 1000 தென்னை மரம் உள்ள ஒரு தோப்பு இருக்குது, நீ எதை எடுப்ப? நீ எதை எடுப்ப? இப்போ சொல்லு. செழிப்பான இடம் தான், ஏட்ட தானே கொடுத்துருக்கீரு. மெல்ல அப்பாவுக்கு ஐஸ் வச்சு அப்படியே தாங்கி தடவி கடைசி வரை நான் தான்ப்பா ஒன்று என்ன செய்வேன் பார்ப்பேன்னு என்னெல்லாம் ஐஸ் வைக்க முடியும். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துட்ட அப்படி பண்ணல. பிரைஸ் தி லார்ட். அவரே சொன்னாரு, நீ எங்க போறியோ போப்பா, அது உன் வேலை. அப்ப முதல்ல சுய நலன் இல்லாதவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்போ சுயநலவாதியாக இருக்கிறீங்களோ அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவது இல்லை. இரண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை விட்டு ஏமாற்றினது போல உங்களுக்கு தெரிகிற சில காரியங்கள்ல நீங்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று கேட்டா கொடுத்துரு. ஆபிரகாம் கொடுத்துட்டாருங்க. இப்ப திரும்பவும் நீங்க பாருங்களேன், ஆபிரகாம் லோத்துவை மீட்டாரா? சொல்லுங்க, மீட்டாரா? மீட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்லணும்? இப்ப மாதிரி புத்தி இருக்கால? அடங்கி வீட்டில் இரு, ஒழுங்கா பின்னால இரு, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னார். அப்படிதானே? அப்படி சொல்லுவாரா? சொல்லல அவரு. அது உன் வேலை, வாழ வழிப்பா, உன் செல்வம் எனக்கு வேண்டாம். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும்
அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.